100 நாள் வேலை திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரும் சபாநாயகருமான அப்பாவு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரது சொந்த ஊரான லெப்பை குடியிருப்பு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான காவல் கிணறு, புதூர், வடக்கன்குளம், கணபதியபுரம் உள்ளிட்ட இடங்களில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். காவல் கிணறு பகுதிக்கு வருகை தந்த அவர் அங்குள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது மேளதாளங்கள் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் அவருக்கு சிறப்பான வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் போது பெண்களிடையே பேசிய அப்பாவு கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி கூறினார். நமது பஞ்சாயத்துக்கு தலைமட்ட நீர்த்தேக்க தொட்டில 200 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கு. தண்ணியை பெற்று தப்பாவே ஓட்டு கேட்க வந்தீங்க. அந்த தாமிரபரணி தண்ணி இந்த நம்முடைய காவல்துறை பஞ்சாயத்தில் உள்ள எல்லா டைம்லையும் ஏற்றணும். 20 முதல் 30 நாட்கள் ஆரம்பிக்கிறது.